பணிவான வணக்கம். தமிழ்நாடு மைனாரிட்டி ஸ்கூல் டெட் ப்ரொமோஷன் அண்ட் பாஸ் ரிலேட்டடாக இருக்கிற கேஸ் தகவல் மிக முக்கியமானது. டெட் தகுதி வேண்டாம், அவ்வளோதான். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது என்பது தமிழக அரசின் கொள்கை முடிவு என்று சொல்லி அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ண கேஸை வித்ட்ரா பண்ணுறாங்க. இதற்கான எவிடன்ஸ் வந்துடுச்சு. இப்போது நாம் இன்றைக்கி நடக்கிற விசாரணை முடிவில் என்னன்னு தெரியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வித்ட்ரா பண்ணிட்டாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். மைனாரிட்டி பள்ளிகளுக்கு எதிராக இருந்த வழக்கு டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வெர்சஸ் பி ஆனி பாக்கியராணி, இந்த வழக்கு தமிழ்நாடு அரசு வித்ட்ரா பண்ணிருக்கு. காரணம் என்னென்னா, இது ஏற்கனவே இந்த ஆர்டர் காப்பியில் பார்த்துருப்போம். நாம் இப்போ 14th February 2022 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தற்போது எஸ்எல்பியில் எழுப்பப்படும் மிக முக்கியமான சட்டக்கேள்வி என்னவென்றால், சிறுபான்மை நிறுவனங்கள் ஆசிரியராக இருந்தால் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு அவர்களை வலியுறுத்த முடியுமா? அத்தகைய தகுதியை வழங்குவது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்படுமா? இது சிறுபான்மை நிறுவனத்திற்கு உரிமைகளை பாதிக்குமா என்ற ஒரு கேள்வி முதன்மையாக வச்சுருக்காங்க. அதன் பிறகு இதுக்கு ரிலேட்டடாக அட்டார்னி ஜெனரலுக்கு ஒரு சட்டப்பூர்வமான விளக்கமும் கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. மேற்குறிப்பிட்ட ஆர்டரில் விசாரணை முடிந்த பிறகு கண்டிப்பாக அட்டார்னி ஜெனரல்கிட்ட சட்டத்தின் விளக்கம் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பதிவு பண்ணியிருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வெர்சஸ் பி ஆனி பாக்கியராணி, இது பார்த்திங்கன்னா டேட் 19/2/2025 19/2/2025 சைன் பண்ணிட்டாங்க. 19/2/2025 இது நாங்கள் இந்த அப்ளிகேஷனை நாங்கள் வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது மெயின் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3 பேஜ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மெயினாக எடுத்துக்கிறான். அதாவது ஆர்குமெண்ட் ஹவ் பீன் மேட் அட் லென்த் in the said matter on 6/2/2025 and 13/2/2025, keeping the view of proceeding that have been taken place for government has taken a policy decision and accept the judgment of the High Court on the said issues. அவ்வளோதான். 6ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 13ஆம் தேதி நடந்த விசாரணை மிகப்பெரிய நீண்ட விவாதத்துக்கு பிறகு இந்த கேஸை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இது டெட்டு பாஸ் என்பது மைனாரிட்டி ஸ்கூலுக்கு நாங்கள் வலியுறுத்த மாட்டோம் என்பது ஊர்ஜிதமாயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு என்னன்றது பார்க்கலாம். ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் இன்ஸ்டியூஷன் இங்கு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட்டு கட்டாயம் இல்லை. அப்பாயின்மெண்ட்டுக்கோ ப்ரொமோஷனுக்கோ டெட்டு கட்டாயம் இல்லை என்பது தான் தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவாக தற்போது ஊர்ஜிதமான தகவல். இதில் பார்த்தீங்கன்னா இதை கிளியராக யார் இது அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காருன்னா, நம்முடைய இப்போது இருக்கிற டைரக்டர் டாக்டர் எஸ் கண்ணப்பன் அவர்கள் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொசிஷனில் இருக்கார். செக்ரட்டரியாக இருக்கார், டைரக்டராக இருக்கார். இவர் தான் தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இது முக்கியமான ஒரு அஃபிடவிட். தட் ஐ ஹாவ் ரீட் கண்டென்ட் ஆஃப் அக்கம்பனிங் த அப்ளிகேஷன் பேரா நம்பர் 1, 2, 3. ஐ ஸ்டேட்டட் தட் கண்டென்ட் சேம் ஆர் ட்ரூ அண்ட் கரெக்ட் த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீஃப். அவ்வளோதான் முடிஞ்சது. அரசு சார்பாக என்ன பண்ணிட்டாருன்னா 1, 2, 3 நான் கொடுத்த அப்பீல் வித்ட்ரால் அப்ளிகேஷனில் இந்த சீரியல் நம்பர் 1, 2, 3 என்னோடய நாலேஜ் ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த விஷயம் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே லைனில் முடிச்சிட்டோம். டெட்டு தகுதி வேண்டாம். தமிழ்நாட்டில் உள்ள மைனாரிட்டி பள்ளிகளுக்கு புதிய நியமனங்கள் மேற்கொள்ளும் பொழுது டெட்டு பாஸு அவசியம் இல்லை என்பது தமிழக அரசின் கொள்கை முடிவு. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுவோம். இது ஆயிஷாவின் கஸ்டர் கருக்க யாத முறை அவரும் கீழே.